ஹே ட்ராமா லவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஷார் ராமாஸ். இன்றைக்கி மார்னிங் என்னோடய சேனலை வந்து யூடியூப்பில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. மார்னிங் அப்லோட் ஓப்பன் பண்ணால் சேனலை காணோம். எனக்கு செம்ம ஷாக்கு. ஒரு பக்கம் கஷ்டமாக வேறு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் போகவே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்குள்ளேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் உடனே இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி மிஸ் நைட் அண்ட் டே வீடியோ வந்து பார்ட் 28 வந்து போஸ்ட் பண்ணேன். அப்புறம் யூடியூப்புக்கு மெயில் பண்ணி 2 days ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நல்ல வேலை மதியமே சேனல் வந்துட்டு செகண்ட் சேனல் லிங்க் வந்து கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் எப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா செகண்ட் சேனலில் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். கேர்ள் ஃப்ரெண்ட் ட்ராமாவில் லாஸ்ட்டாக வந்து நியூவானை வந்து கேப் பாய் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பான். ஹீரோ தான் வந்து கேப் பாயை அடித்து வந்து காப்பாற்றிருப்பான். லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணது ஃபரூக் முகமது, சத்யா, சரவணன், தியாகராஜன். இன்னைக்கு சொல்கிறதுக்கு 3 நேம் வந்திருக்கு. இனி என்னாச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே லிங்கரை தான் காமிக்கிறாங்க. லிங்கருக்கு கேப்பாய் கால் பண்ணி சாரி டாஸ்கில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். லிங்கரும் இந்த சிம்பிள் டாஸ்க்கு கூட உன்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்கிறா. கேப்பாயும் எல்லாம் நல்லா தான் போயிருக்க வேண்டியது, ஆனால் ஹீரோ வந்து எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்டான். நீயும் ஹீரோ கூட தான் இருக்கா, நீங்கள் பாய் ஃப்ரெண்டை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். லிங்கரும் கடுப்பாகி, நான் பாய் ஃப்ரெண்டை பார்த்து பயப்படுறேன்னு நினைக்கிறியா, எப்படி என்கிட்ட இப்படி நீ பேசலாம், எப்படி தான் என் அண்ணன் உன்ன மாதிரி ஒரு லூசரை என்கிட்ட அனுப்பி வச்சானோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு நானே அவங்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறா. அங்கே பாய் ஃப்ரெண்டு ட்ரெஸ் போட்டு இருக்கான். அப்போ ஒரு கோட்டை எடுத்து பார்க்குறான். நியூனும் பாய் ஃப்ரெண்டும் லவ் பண்ண டைம்ல வந்து நியூன் தான் பாய் ஃப்ரெண்டு ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு அந்த கோட்டை வந்து வாங்கி கொடுத்துருப்பா. அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கவும் லிங்கர் வரா. வந்து டைரக்டாவே நியூனை வந்து ரீசெண்டா மீட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, பாய் ஃப்ரெண்டும் ஆமா ஹீரோவும் நியூனும் ஒன்னா இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் போனேன் அப்படின்னு சொல்றான். லிங்கரும் இன்னும் நியூனை நினைச்சிட்டு தான் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, பாய் ஃப்ரெண்டும் வாய்ப்பே இல்லை, அங்க ஸ்பையா இருக்க வேண்டிதான் பார்க்க போனேன், யோகா கம்பெனி எதிர்காலத்துக்காக தான் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், லிங்கருக்கு கோவம் எல்லாம் போயிடுச்சு. நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன், நீயும் அதே லவ் திருப்பி கொடுக்கணும், இந்த வாட்டி நம்புறேன், இனிமே பொய்யே என்கிட்ட சொல்லாத, நீ சொன்னு கண்டுபிடிச்சேன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றா. பாய் ஃப்ரெண்டை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறான். அப்போ பாய் ஃப்ரெண்டுக்கு கால் வர அவன் வந்து மீட்டிங் இருக்குன்னு போறான். பாய் ஃப்ரெண்டு வெளியே வந்து என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனையே கேட்கறான். குற்ற உணர்ச்சியா இருக்கு போல அவனுக்கு. கட் பண்ண நீனும் தூக்கத்துல இருந்து முழிக்கிறா. அப்ப நேத்து நைட்டு நடந்ததை யோசிக்கிறா. 2 பேரும் ஒரே கொடையில தான் போயிருப்பாங்க. அப்ப நீனும் ஏன் கொடை எடுத்துட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கேட்கிறா. ஹீரோவும் அவசரமா கிளம்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூன் ஷோல்டர்ல கை வச்சிருப்பான். நீனும் ஹீரோவை பார்த்துட்டு, ஆனா இன்னும் உடம்பு சரியாகலையே, இதனால இன்னும் ஃபீவர் அதிகமாகுமே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் உன்னாலதான், நீ தான் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றான். அதை யோசிச்சு பார்த்துட்டு வெக்கப்படுறான். அவன் என்னை காப்பாத்திருக்கான், அவனை நல்லா பார்த்துக்கணும்னு ஹீரோக்காக ஸ்பெஷலாக குக் பண்ணுறான். அதை ஹீரோ ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் கூப்பிட்றா. ஹீரோ ஓப்பன் பண்ணவே இல்லை. உள்ளே போய் பார்த்தா ஃபீவரு, நேற்று மலையில் நனைஞ்சனால. நியூன் தான் ஹீரோவை எழுப்பி டேப்லெட் கொடுக்குறா. கட் பண்ணால் பாய் ஃப்ரெண்டும் ஸ்பையும் மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஹீரோ கிட்ட இருக்க கேலக்ஸி ட்ரீம் மூவி ஸ்கிரிப்டை வந்து யோகா கம்பெனிக்கு கொண்டு வரதான் பிளான் பண்ணுறான். இந்த ப்ராஜெக்டை வச்சு தான் பாய் ஃப்ரெண்டு பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஸ்பையும் பிரதர் அந்த ஸ்கிரிப்டை எப்பவும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். ஸ்கிரிப்டை எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்கிறான். பாய் ஃப்ரெண்டு எனக்கு தெரியும் வேற பிளான் இருக்குன்னு சொல்ல, ஸ்பையும் என்னன்னு கேட்குறான். பாய் ஃப்ரெண்டு நியூன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளானை வந்து ரகசியமா சொல்றான். கட் பண்ண நியூன்னு ஹீரோவையே பார்த்துட்டு லிப்ஸ் கிட்ட கையை கொண்டு போறா. அப்போ கரெக்டாக ஹீரோ முழிச்சுக்க நியூன் வந்து எழும்பிட்டா. ஹீரோவும் எலும்ப ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல நியூனும் ஹெல்ப் பண்ணுறான். நியூன் டெம்பரேச்சர் செக் பண்ணுறா. ஹீரோக்கு ஃபீவர் சரி ஆகிட்டேன்னு சொல்கிறா. ஹீரோவும் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். நியூனும் எடுத்து கொடுக்குறான். ஆனால் ஹீரோவால் கையை தூக்கவே முடியலை. நியூன் தான் ஷர்ட் பட்டனை வந்து கலட்டுறா. அதுவும் ஃபேஸ் எல்லாம் திருப்பிக்கிட்டு நியூனு ஷர்ட் இல்லாமலேயே ஹீரோவை பார்த்துருக்கா. ஆனால் ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி ஷையாக இருக்க மாதிரி திரும்பிட்டு பண்ணுறா. அப்போ ஹீரோ உடம்புல நகம் ஏதோ பட்டிருக்கும் போல. ஹீரோவும் ஏன் கிள்ளுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீனும் சாரி சொல்றா. கட் பண்ணா ஆஃபீஸ்ல பிரதர் வந்து ஹீரோ கிட்ட தான் கால் பேசிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல ஸ்பையும் இருக்கான். ஸ்பையும் பிரதர் அசர்ற நேரமா பார்த்து ஸ்கிரிப்டை அட்டை போடலாமான்னு பாக்குறான். ஆனா பிரதர் வந்து உஷாரா இருக்கான். ஸ்பையும் ஸ்கிரிப்டை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சமாளிக்கிறான். பிரதரும் நிறைய பேர் இதை திருட பாக்குறாங்க, நீ நம்ம கம்பெனில முக்கியமான ஆளு, எந்த தப்பும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ற மாதிரி பேசுறான். ஸ்கிரிப்டை வந்து ஹீரோ கிட்ட செக் பண்ண கொடுக்க ஹீரோ வீட்டுக்கு தான் போறாங்க 2 பேரும். வீட்டுக்குள்ள போய் பிரதர் நியூன் கிட்ட ரொம்பவே ஸ்வீட்டா பேசுறான். அப்போ ஹீரோ வரான். பிரதரும் ஃபீவர்னு
சொன்னால் படியெல்லாம் இறங்க முடியுதான்னு நக்கல் பண்ணுறான். ஹீரோவும் வாய மூடுன்னு சொல்லிட்டு பிரதரும் ஹீரோவும் தனியாக போகிறாங்க. பிரதர் இன்னும் 2 நாள் தான் இருக்கு ஹார்ன் வெல்கம் பார்ட்டிக்கு, நீ போறியான்னு கேட்க ஹீரோவும் நோ சொல்லிட்டான். பிரதரும் நீ இன்னும் ஹேர்னை நினைச்சிட்டு தான் இருக்கியா, அந்த நர்ஸ் ஒன்றும் சரி பண்ணலையா, அவங்க அம்மா அனுப்பின பொண்ணுங்கள்லயே நர்ஸ் தான் ரொம்ப நாள் இருந்திருக்கா, அது கியூட்டா இருக்கால, நான் வேணா பேசி நம்பர் வாங்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எழும்புறான். ஹீரோ முறைக்கிறான். பிரதரும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எனக்கு இன்ட்ரோ கொடு அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் அவன் பர்சனல் கேர்டேக்கர், உனக்கு எப்படி இன்ட்ரோ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றான். பிரதரும் பர்சனல் கேர்டேக்கரா, நீ எப்பவும் அவளை அதிகாரம் தான் பண்ற, ஒரு வாட்டியாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்குதியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோவும் வேலையை பாருன்னு சொல்றான். அதனால நீ ஸ்பைக்கு தண்ணி கொடுக்குறா. ஸ்பையும் ஹீரோ இதுவரை பொண்ணு கூட இருந்ததில்ல, ஆனா நீ இருக்கன்னா உங்ககிட்ட ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்றான். நீ அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்றா. ஹீரோ அந்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டு ஏதோ உயிர் இல்லாதது போல இருக்கு, கொஞ்சம் டைம் கொடு, நான் திங்க் பண்ணி சொல்றேன், ஸ்பை ஏதாச்சும் பண்ணானான்னு கேட்கறான். பிரதரும் அவன் கண்ணு ஃபுல்லா ஸ்கிரிப்ட்ல தான் இருக்குன்னு சொல்றான். ஹீரோவும் அவன் மட்டும் ஏதாச்சும் பண்ணட்டும், நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றான். மேல ஸ்பையும் ஹீரோ ஹெல்த் கண்டிஷன் கேட்கறான். நீ நீங்க வெயிட் பண்ணுங்க, அவங்கள பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழும்பி போறான். அப்போ ஹீரோவும் பிரதரும் வந்துட்டாங்க. பிரதரும் ஸ்பை கிட்ட ஹீரோ ஹெல்த் பத்தி கேட்டாலாம் நல்லா தானே இருக்கான், ஹீரோ ஆஃபீஸுக்கு வரலனாலும் ஆஃபீஸ் ஏன் தலைமையில நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஸ்பையும் ஆமா உங்களுக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொல்றான். பிரதரும் நியான் கிட்ட ஹீரோவை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். ஹீரோ கடுப்பாகி வெளியே போக சொல்றான். கட் பண்ண நியானு ஹீரோக்கு மெடிசின் மாதிரி ரெடி பண்றா. ஹீரோ வெளியே காத்து வாங்கிட்டு இருக்கான். நீவானும் மெடிசனும் குடிக்க சொல்றா. ஹீரோவும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல, நீவானும் நல்ல மெடிசன் கசக்க தான் செய்யும், பிடிக்கலனாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் குடிக்கிறான். நீவானும் ஸ்டார்ஸை பார்த்துட்டு அழகா இருக்குன்னு சொல்றா. ஹீரோவும் ஸ்டார்ஸை வர்ணிச்சு நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். நீவானும் மனசு விட்டு பேசா, என் அம்மா அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க, நான் தான் என் தம்பியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதை மறைச்சிட்டு வானத்தை பார்த்துட்டு இப்போ கௌபாயும் வேவர் கேலும் ஒருத்தரை நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் இது ஜஸ்ட் கதை தான் அப்படின்னு சொல்றான். நீவானும் உண்மையாவே அவங்க இருந்தா அந்த லவ் ஸ்டோரி நல்லா இருக்கும், இந்த உலகம் அழிஞ்சாலும் நல்ல காதல் கதை காலத்தால அழியாதுன்னு சொல்றா. அப்போ நியூயானு ஒரு தேட்டர் வச்சிருக்கால, அதுல பாட்டு பாடிட்டே டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த ஆர்டிஸ்ட் தான் நியூயானு. ஹீரோக்காக அந்த பாட்டோட டான்ஸ் பண்றா. ஹீரோ ரசிச்சு பாக்குறான். ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா வெளியே காட்டாம நல்லா இல்லை அப்படின்னு சொல்றான். நியூயானும் அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், 50s 60sல எல்லாம் அதுதான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் இதை மூவில சேர்த்தா நல்லா இருக்குமேன்னு சொல்றான். நியூயானு என்னன்னு கேட்க ஹீரோவும் ஒன்றும் இல்லை, உயிரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு திரும்புறான். அப்ப ஐயும் மீட் ஆகுது. நீயானும் ஓடிட்டா. அப்ப ஹீரோ பிரதர் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். கால் பண்ணி ரெஸ்டாரண்ட்ல டேபிள் புக் பண்றான். உள்ள வந்த நியூயானு இந்த ஃபீல் புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அசிஸ்டன்ட் கேர்ள் மெசேஜ் பண்ணி நாளையோட உன் டைம் முடியுது அப்படின்னு சொல்றான். நியூயானு அதுக்குள்ள டைம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நியூயானு சமைச்சு வைக்கிறான். ஹீரோ ஆஃபீஸுக்கு கிளம்பி வரான். நியூயானு இன்னும் உடம்பு சரியாகலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறா. ஹீரோவும் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போறான். நீ என்ன பண்றது, ஏதோ உண்மையாவே கேர்டேக்கர் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்குதான் லாஸ்ட் டே, எப்படி தேட்டரை சேவ் பண்ண போறேன்னே தெரியல, ஹீரோ கிட்டே ஹெல்ப் கேட்கலாமா, ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. கட் பண்ணா பாய் ஃப்ரெண்டு ஸ்பைக்கு கால் பண்ணி ஹீரோ வீட்டை விட்டு போயிட்டான், இதான் சான்ஸ்ன்னு சொல்றான். வீட்டுல நியூயானு கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஸ்பை கால் பண்ணி ஹீரோ ஸ்கிரிப்டை மறந்து வச்சுட்டான், அதை கொண்டு வர சொன்னதாட்டு சொல்றான். நியூயானு ஹீரோ கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கால் பண்றான். ஆனா ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல பிஸியா இருக்கான், போனை எடுக்கவே இல்லை. நீயானும் மீட்டிங்கு ஸ்கிரிப்டை மறந்துட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போறா. ஸ்பையும் பாய் ஃப்ரெண்ட் கூட கார்ல இருக்கான். ஹீரோ அப்பதான் நியான் கால் பண்ணதா பாக்குறான். நியானும் ஸ்கிரிப்டை கொண்டு ஸ்பைட்ட கொடுக்குறா. ஸ்பையும் பாய் ஃப்ரெண்ட கொடுக்குறான். இதை பிரதர் பார்த்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணுறான். ஹீரோ நியானுக்கு மெசேஜ் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்றான். பிரதரும் கால் பண்ணி விஷயத்த சொல்றான். நியானு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கா, யோகா கம்பெனி தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்றான். ஹீரோ நியான்னு சொன்னதும் ஷாக் ஆகுறான். நியானும் வீட்டுக்கு பாக்குறான் மெசேஜை. இதுதான் ஹெல்ப் கேட்க சரியான வாய்ப்புன்னு சொல்லிட்டு கிளம்பி போறா. செம்ம அழகா இருக்கா. ஹீரோ ரெடி பண்ணி இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். உனக்காக தான் பண்ணிருந்தாரு ஹீரோ சொல்றான். சேர்ல நீவானும் ஹீரோ உட்கார வச்சுட்டு அவன் உட்காரான். வயலின் எல்லாம் வாசிக்கிறாங்க. நீவானும் இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்ல வர விஷயத்த, ஆனா 2 பேரும் மொபைல்லையும் மெசேஜ் வருது. கேலக்ஸி ட்ரீம் மூவி யோகா கம்பெனி பண்ண போறாங்கன்னு. அதை பார்த்ததும் ஷாக் ஆகுறான் நீவானு. நான் ஸ்கிரிப்டை ஸ்பைட்டை தானே கொடுத்தேன், பாய் ஃப்ரெண்டுக்கு எப்படி கிடைச்சு, நான் அவங்ககிட்ட போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோ நியூயானா பார்க்குறான். இதோட இந்த வீடியோ முடியுது. இனி என்னாச்சுன்னு பார்க்கணும் மறக்காம மிஸ்டர் ஷார் ராமஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுறேன் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராமாஸ் பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட செகண்ட் சேனலுக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்த வீடியோ தான் போடுவேன். இருந்தாலும் ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்க உங்களிடம் விடைபெறுவது மிஸ்டர் ஷா.